ஒர்க் அவுட்ல பவர் இல்லைன்னு தோணுதா? ஆமா. அப்ப இஷ்யூ ஸ்ட்ரென்த்ல இல்ல, உங்க பாடிக்கு தேவையான ஃபியூவல் லோவா இருக்குன்னு அர்த்தம். என்னதான் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் பாடிக்கு தேவையான ஃபியூவல் கம்மியா இருந்தா பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டிராப் ஆக ஆரம்பிக்கும். டயர்டா? எனக்கா? நெவர். இந்த ஃபியூவல் ஷார்டேஜை ஃபிக்ஸ் பண்றது தான் ஃபிட்னஸ் வேர்ல்ட்ல கார்ப் லோடிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. வாட் இஸ் கார்ப் லோடிங்? வாங்க பார்க்கலாம். கார்ப் லோடிங்னா ஒர்க் அவுட்க்கு முன்னாடி உங்க பாடிக்கு தேவையான எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ஸ்டோர் பண்றது. கார்ப் சாப்பிடும் போது அது உங்க பாடியில கிளைகோஜனா மசில்ஸ் அண்ட் லிவர்ல ஸ்டோர் ஆகும். இந்த கிளைகோஜன் தான் பாடியோட மெயின் ஃபியூவலே. எஸ்பெஷலி ஹெவி ஒர்க் அவுட்ஸ், லெக் டே, ஹிட், எண்டூரன்ஸ் ட்ரைனிங் டைம்ல எல்லாம் கார்ப் லோடிங் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க தெரியுமா? ஃபியூவல் கம்மியா இருந்தா பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். இயர்லியாவே ஒர்க் அவுட் செஷன் அப்ப டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. பெர்ஃபார்மன்ஸும் கிராஜுவலா டிராப் ஆக ஆரம்பிக்கும். இதே ப்ராப்பரான கார்ப் லோடிங் அப்புறம் இருக்க ஒர்க் அவுட் செஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? பவர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் சீக்கிரமா டயர்ட் ஆக மாட்டீங்க. ஒர்க் அவுட் செஷன் முடியிற வரைக்கும் உங்களோட எனர்ஜி லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எண்டூரன்ஸ், ஸ்ட்ரென்த் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் மசில்ஸ்லாம் ஒரு பம்ப்டு லுக்ல வரும். மோஸ்டா இந்த கார்ப் லோடிங் கான்செப்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? பாடி பில்டர்ஸ் காம்படிஷன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்லாம் ஹெவி ஒர்க் அவுட் செஷன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது டெய்லி ரொட்டீனுக்கு சஜஸ்டபிளே கிடையவே கிடையாது. எஸ்பெஷலி வெயிட் லாஸ் ஃபேஸ்ல இருக்கவங்கலாம் இந்த கார்ப் லோடிங் கான்செப்டை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஃபுட் எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல சப்ளிமெண்டாவும் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எஃபெக்டிவா இருக்கணும்னா, எனர்ஜி ஸ்டோர் ஆகுது சஃபிஷியன்டா இருக்கணும்னா அதுக்கு கார்ப் லோடிங் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல, அதுதான் கேம் சேஞ்சரே. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க.